அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 4 அடி ஒயர் மட்டுமே பயன்படுத்தி இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் ஒரு கீ செயின் பண்ணியிருக்கேன். நான் இதற்கு முன்னாடியே இதயம் டாலர் கோத்த மாதிரி 6 அடி ஒயரில் ஒரு கீ செயின் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காத தோழிகள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த கீ செயின் செய்கிறது எப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இந்த கீ செயின் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 அடி நீளத்தில் 2 ஒயர் வெட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கங்க. ஒரே கலராக எடுத்தாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி கீ செயின் எதுவும் டாலர் எதுவும் போக்காமல் கடையில் கிடைக்கிது. இது ஒன்று வாங்கிக்கிங்க. இப்போ இதில் தான் நம்ம கீ செயின் செய்ய போகிறோம். வாங்க எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 ஒயர் எடுத்திருக்கோம். இதில் ஏதாவது ஒரு ஒயரில் இந்த கீ செயினுடைய இந்த ஹூக்கை நீங்கள் மாட்டிக்கிங்க. கீ செயின் இங்கே இருக்கும், லாஸ்ட்டில் ஒரு ஹூக் இருக்கும். அதை வந்து ஏதாவது ஒரு ஒயரில் நீங்கள் மாட்டிக்கிங்க. மாட்டிட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் எப்போவும் நம்ம ஸ்கொயர் நட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் நட் நம்ம பேசிக் நட்டு போட்டுக்க போகிறோம். பாக்ஸ் நட், ஸ்கொயர் நட் எப்படி சொன்னாலும் சரி. இப்படி நேராக வச்சு இந்த ஒயர் உட்பக்கம் தள்ளி விட்டு பாருங்க, இப்படி பின்னாடி போயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே விட்டு நம்ம எப்பயும் போடுற ஸ்கொயர் நட்டு தான். பாருங்க, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒயர் ப்ளூ கலர் ஒயரு, இதுக்கு மேலே நான் க்ரீன் கலர் ஒயர் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை இந்த பள்ளமான பகுதியை மேல் நோக்கி தள்ளுங்க. இதை வந்து இப்படி விட்டுருங்க. ஸ்கொயர் நட் போடுவது எப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் இந்த ஒரே ஸ்கொயர் நட் தான் போட போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம டைட்டாக ஒரு ஸ்கொயர் நட் பின்னிக்கணும். இப்போ நம்ம மொதல் ஸ்கொயர் நட் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் நட்டை அப்படியே திருப்பிக்கிங்க. இங்கே பாருங்கள், இதில் 4 ஒயர் இருக்கும். இந்த ஒயரை, இந்த 4 ஒயரில் ஏதாவது ஒயரை இப்படி மடிங்க. அதுக்கு மேலே அடுத்த ஒயரும் மடிங்க. 3வது ஒயரையும் மடிச்சிட்டிங்க. இப்போ 4வது ஒயரும் உங்களுக்கு இந்த இடத்துல காலியாக இருக்கும். அதை வந்து பின்னி இருக்கிற நாட்டினுடைய இதில் போட்டுருங்க. மாதிரியே ஒரு ஸ்கொயர் நட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து மறுபடியும் பின்னி கட்டுற பாருங்க. இந்த ஒயர் இப்படி மடிச்சிடுங்க. இதுக்கு மேலே இங்கே மேலே இருக்கிற ஒயர் இப்படி கீழே எடுத்துருங்க. 3வது ஒயரும் மடிச்சிட்டிங்க. 4வது ஒயரை இந்த ஒயரினுடைய லூப்பில் விடணும். நம்ம பேசிக் நட் போடுற மாதிரியே தான், ஆனால் நம்ம 2 ஒயரில் போடுறோம். மறுபடியும் இப்படி இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டு மறுபடியும் பாருங்க, ஏதாவது ஒரு ஒயரை எடுத்து மடிச்சிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர் இப்படி மடிங்க. 3வது ஒயரையும் மடிச்சிடுங்க. 4வது ஒயரை ஃபர்ஸ்ட் இருக்கிற லூப்புக்குள்ள விடுறீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நம்மளுக்கு நெகுன்னு இருக்கிற பகுதி மேலே வரும், அடுத்த தடவை கம்மியாக கீழே வரும் பாருங்க. இப்போ இந்த ஒயர் அப்படி திருப்பும் போது பள்ளமான பகுதி தான் மேலே இருக்கு. இப்போ அடுத்த ஒயரை இப்படி மடிச்சுக்கிறீங்க. 3வது ஒயரை இப்படி மடிங்க. 4வது ஒயர் பாருங்க, இந்த ஒயரை இந்த ஃபர்ஸ்ட் மடிச்சிருக்க பற்றி அதை இந்த லூப் மாதிரி பாருங்க, இதில் நீங்கள் விட போறீங்க. ஒயர் திரும்பிக்காம 4 ஒயரும் பள்ளமான பகுதியாக இருக்கணும், இல்லைன்னா 4 ஒயரும் மேடான பகுதியாக இருக்கணும். இந்த மாதிரி வந்துடுச்சு. மறுபடியும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒயர் மடிக்கிறீங்க, 2வது ஒயரை மடிக்கிறீங்க, 3வது ஒயரை மடிக்கிறீங்க, 4வது ஒயரை எடுத்து ஃபர்ஸ்ட் மடிச்ச ஒயருடைய உள்ள விடுறீங்க. இப்போ பாருங்க, நம்மளுக்கு நேரான பேசிக் நட்டு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி பிரிண்ட் வந்தீங்கன்னா சைடில் பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பின்னிக்கிட்டே வரணும். பாருங்க, எந்த ஒயரை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் சரி, 3 ஒயரையும் ஒரு பின்னல் மாதிரி வந்து வரணும், அவ்வளோதான். பாருங்க, இப்போ ஒரு பேசிக் நட். இது வந்து பள்ளமான பகுதியில் பின்னிருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க, நேரான பகுதி வரும். அடுத்து இது நீங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தாலும் சரி, 3 ஒயர் மடிக்கிறீங்க. 4வது ஒயரை அந்த 3வது ஃபர்ஸ்ட் நாட்டினுடைய லூப்புக்குள்ளே விடுறீங்க. இதே மாதிரி தொடர்ந்து பின்னிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம், பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போது இன்னொரு முடிச்சு போட்டு காட்டுறோம் பாருங்க. எந்த ஒயர் வேணால் மடிச்சுக்கலாம். 1 2 3
4. இப்போ நாம முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஒயரை உள்ள சொருகி விட போறோம். இன்னொரு நாட் கூட பார்க்கணும் பாருங்க. 1 2 3 4. ஒன்னாவது 2 3 4. இதே மாதிரி போடலாம். நம்ம எவ்வளோ லென்த் வேணால் போட்டுக்கலாம். நம்ம ஒயர் வந்து 2 அடி எடுத்திருந்தோம். நம்மளுக்கு இவ்வளோ லென்த் கிடைச்சிருக்கு பாருங்க. ஒரு பக்கம் ப்ளூ கிரீன் ப்ளூ கிரீன் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம உள்ள சொருகி விட போகிறோம். கரெக்டாக அளவாக வெட்டிட்டு இதை அடுத்த பின்னல்ல சொருக போகிறோம். அவ்வளோதான். வெட்டிட்டு பார்க்கலாம் பாருங்க. இந்த ஒயரை மடக்கி இதுக்கு முன்னாடி போகிற அந்த லூப் குழி இருக்கு பாருங்க, அதில் நீங்கள் சொருகி விட்டுருங்க. வெறுங்கையிலேயே சொருகி விட்டுடலாம். கொஞ்சமாக குறைச்சிக்குங்க. இப்போ நமக்கு அழகிய கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. 4 அடி ஒயரில் கீ செயின் பண்ணிட்டு இந்த கீ செயின் இப்போ நம்மளுக்கு பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.